Hello Kutis, good morning. Today we will learn 6th standard English Unit 3 Supplementary Spices of India Book Back Answers. Last class we will see Supplementary Spices of India. இதோடைய லெசன்ஸ் நம்ம உள்ளே பார்த்தோம். வந்துட்டு 2 விசிட்டர்ஸ் வந்தாங்க. வாஸ்கோ ட காமா அண்ட் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்தாங்க. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் அவங்களும் வந்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம நாட்டுக்கு போனாங்க சில ஸ்பைசஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். மெயினாக பிளாக் பெப்பர் அண்டு சின்னமான் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸாக கொஞ்சம் படித்தோம் அதில். ஸோ நவ் book back answers. Answer the following questions. Why do we add spices to food? ஏன் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுறோம் ஃபுட்டுக்கு? இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். We add spices to food to balance nutrition and keep us healthy. இதுக்காக அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படின்னா நல்ல ஒரு சத்து கொடுக்கறதுக்கோசரமும் அண்ட் கீப் அஸ் ஹெல்த்தி, நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோசரம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம் நம்மளுடைய ஃபுட்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், விச் ஸ்பைசஸ் ஆர் யூஸ் அ லாட் இன் இந்தியன் ஃபுட்? எந்த ஸ்பைஸ் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பைசஸ் யூஸ் அ லாட் இன் இந்தியன் ஃபுட் ஆர் குமின் சீரகம், மஸ்டர்ட், பெப்பர், கிளாவ்ஸ், கிராம்பு, ஃபினல், சின்னமான் அண்ட் டர்மரிக். என்னென்ன அப்படின்னா குமின் அப்படின்னா சீரகம், மஸ்டர்ட் அப்படின்னா சீரகம், பெப்பர்னா மிளகு, கிளாவ்ஸ்னா கிராம்பு, ஃபினல்னா பெருஞ்சீரகம், சின்னமான்னா லவங்கப்பட்டை, டர்மரிக் அப்படின்னா மஞ்சள். இதெல்லாம் தான் நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டில் மோஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஷின், விச் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆர் கலெக்டட் அஸ் ஸ்பைசஸ்? எந்தெந்த பார்ட்லாம் வந்துட்டு நமக்கான ஸ்பைசஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ளார்ஸ் பூக்கள்லேருந்து, லிவ்ஸ், ரூட்ஸ், பார்க், சீட்ஸ் அண்ட் பல்ப்ஸ் இதிலிருந்தெல்லாம் நமக்கு வந்து ஸ்பைசஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பூக்கள்லேருந்து, லிவ்ஸ்னால் இலையிலேருந்து, தென் ரூட்ஸ், பார்க் அப்படின்னா அந்த பட்டைகள்லேருந்து நமக்கு ஸ்பைசஸ் ரெடி பண்ணுறாங்க, சீட்ஸ்னால் விதை அதிலிருந்தும் பண்ணுறாங்க, தென் பல்ப்ஸ் அப்படின்னாலும் வேர்பகுதி, இதிலிருந்துலாம் நமக்கு வந்து ஸ்பைசஸ் கிடைக்கிது. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஸ்பைசஸ்? என்ன நமக்கு ஸ்பைஸ்னால என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா மெடிக்கல் யூசேஜ் இன் ஆயுர்வேதா, அதாவது நமக்கு சித்தா ஆயுர்வேதா இருக்குங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்பைசஸ் இந்த வச்சு. தென் ஆட்ஸ் ரிச் டேஸ்ட் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் டு ஃபுட், அதாவது நம்ம ஃபுட்டோடைய ஃப்ராக்ரன்ஸ் வாசனைக்கோசரமும் தென் டேஸ்ட்டுக்கோசரமும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம். தென் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிசர்வேஷன், அதாவது ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்காகவும் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கோல்கேட் வந்து யூஸ் பண்ணுறோம், பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் பாருங்களே நிறையா நீங்கள் அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போடுவாங்க நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, அந்த கோல்கேட் பேஸ்ட்டு அதுலாம் பாருங்களேன் இந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இதனால் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஆட் போடுவாங்க, விளம்பரம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க வந்துட்டு. வாட் ஹேப்பன் ஆஃப்டர் கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா? ஆஃப்டர் என்ன பண்ணார் அப்படின்னா கொலம்பஸ் வந்துட்டு இந்த பெப்பர் மட்டும் இல்லை, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன டிஸ்கவர் பண்ணார்னா ஹீ டுக் சில்லி டு ஹிஸ் கண்ட்ரி, சில்லி மிளகாயும் அவங்களுடைய கண்ட்ரிக்கு அவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காரு, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பீப்புள் சே கறி கம்ஸ் ஃப்ரம் அ தமிழ் வேர்ட் கறி விச் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை வந்து நம்ம கறி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ சூப்பை தான் நம்ம கறின்னு சொல்கிறோமா? இல்லை. ஆப்ஷன் பி சாஸ்னா என்னது குழம்புன்னு சொல்கிறாங்க. ஸோ குழம்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கறி, தமிழ் வேர்ட் கறி அப்படின்னு சொல்கிறோம். குழம்பு அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம கெட்டியாக வைக்கிறோம் இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாம்பார் கிடையாது, சாம்பாரில் நம்ம வந்துட்டு கறின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதில் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சாஸ். செகண்ட் ஒன், பெப்பர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டேஸ். பெப்பர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்விட் கோல்டு அப்படின்னு நம்ம படித்தோமா புக்ஸில்? நோ.
ஆப்ஷன் பி பிளாக் கோல்டு அப்படின்னு தான் நம்ம படித்தோம். ஸோ த ஆன்சர் இஸ் பிளாக் கோல்டு. சி ஒயிட் கோல்டு, ஒயிட் கோல்டும் கிடையாது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், பிளாக் கோல்டு. தேர்ட் ஒன் பாருங்கள். டேஸ் ரோட் அபவுட் சின்னமான் இன் 2700 BCE. யார் வந்துட்டு 2700 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த சின்னமான் பற்றி எழுதியிருக்காங்க உங்களுடைய டைரியில் அப்படின்னு பார்த்தா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைனீஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி இந்தியன்ஸ், ஆப்ஷன் சி ஜாப்பானீஸ். ஸோ இதில் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சைனீஸ். சைனீஸ் தான் வந்துட்டு அவங்களோட இதில் எழுதியிருக்காங்க, வந்துட்டு 2700 வருஷத்துக்கு முன்னாடியே சின்னமானை பற்றி எழுதியிருக்காங்க. ஃபோர்த் கொஷின். The Greeks, Romans and Egyptians all bought சின்னமான் from the Greek, ரோமன் அண்ட் எஜிப்தியன். இவங்க எல்லாருமே சின்னமான் யார்கிட்ட வாங்கினாங்க, லவங்கப்பட்டை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜப்பான் கிடையாது, ஆப்ஷன் பி சவுத் அமெரிக்கா கிடையாது, ஆப்ஷன் சி இந்தியா. ஸோ இந்தியாக்கிட்ட இருந்து தான் இந்த 3 கண்ட்ரீஸுமே வந்துட்டு சின்னமானை வாங்கினாங்க. சி கம்பேர் த ட்ராவல் மேப்ஸ் ஆஃப் வாஸ்கோ ட காமா அண்ட் கொலம்பஸ். ஸோ இந்த 2 பீப்புளுமே வந்துட்டு எப்போ நம்ம ட்ராவல் பண்ணாங்க, எப்போ ட்ராவல் பண்ணாங்க, எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணாங்க, எந்த இயர் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். அதில் கொடுத்துருக்காங்க, அவங்களோட மேப்பில் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே ஒவ்வொரு பீரியடில் வந்திருக்காங்க. பாருங்கள், வாஸ்கோ ட காமா 1497 to 1499 அந்த பீரியடில் இவர் வந்திருக்காரு. எங்கே வந்தார் அப்படின்னா காலிக்கட் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்காரு. எங்கே இருந்து அப்படின்னா பாருங்கள், போர்ச்சுகல்லேருந்து காலிக்கட் வந்தார். எதுக்காக வந்தார் அப்படின்னா பிளாக் பெப்பர், அதாவது இந்த மிளகு வாங்க வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் ஜேர்னி. அவருடைய பீரியட் பார்த்திங்கன்னா 1492 to 1504 போர்ச்சுகல்லேருந்து அவரும் போர்ச்சுகல் அப்படிங்கிற பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணி எங்கே வந்திருக்காரு அப்படின்னா சவுத் அமெரிக்கா போனார். அங்கே போயிட்டு என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சில்லி வாங்கியிருக்காரு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டீஸ், இந்த மேப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு fill in the blanks வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், fill in the table with the prompts, frame sentences with help of the table. அதாவது இந்த இதில் கேட்டிருக்கிற கொஷினுக்கு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின், செயலர் நேம் கொடுத்துருக்காங்க, மேலே வாஸ்கோ ட காமா கொலம்பஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனுக்கெலாம் நம்ம வந்து இதில் ரைட் பண்ண போகிறோம் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், இயர் ஆஃப் ட்ராவல். வாஸ்கோ ட காமா எந்த பீரியடில் வந்தார் அப்படின்னா 1497 to 499 அந்த பீரியடில் அவர் வந்தார். கொலம்பஸ் அப்படின்னா எந்த பீரியடில் அவர் வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பீரியட் 1492 to 1504 அந்த இயரில் அவர் இருந்திருக்காரு. தென் ஸ்டார்டட் ஃப்ரம், 2 பேருமே எங்கேருந்து எந்த பிளேஸ்லேருந்து அந்த மேப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ட்ராவல் அப்படின்னா போர்ச்சுகல் பிளேஸில் தான் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே போர்ச்சுகல் அப்படிங்கிற இதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீச். வாஸ்கோ ட காமா எங்கே போய் ரீச் ஆனார் அப்படின்னா காலிக்கட், கேரளாவில் இருக்கிற காலிக்கட் அப்படிங்கிற பிளேஸில் போய் அவர் ரீச் ஆனார். கொலம்பஸ் எங்கே போய் ரீச் ஆனார் அப்படின்னா சவுத் அமெரிக்காவுக்கு போய் ரீச் ஆனார். தென் எக்ஸ்ப்ளோர்ட். என்ன எக்ஸ்ப்ளோர்ட்னால் எந்த வழியாக அவங்க போனாங்க அப்படின்னா வாஸ்கோ ட காமா பார்த்திங்க அப்படின்னா மெலிண்டா அண்ட் மாம்பேஸ் அப்படிங்கிற பிளேஸ் வழியாக போனார். மெலிண்டா அண்ட் மாம்பேஸ் அந்த மூலியமாக வந்துட்டு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். தென் கொலம்பஸ் வந்துட்டு பஹாமாஸ், கியூபா, லாப்டேபியா இந்த 3 பிளேஸ் வழியாக தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணார். பஹாமாஸ், கியூபா, லா இசபெல்லா அப்படிங்கிற ஒரு மூலியமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணார். தென் டேக்கன் அவே. என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பிளேஸுக்கு போயிட்டு இவங்க என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வாஸ்கோ ட காமா பிளாக் பெப்பர் மிளகு எடுத்துகிட்டு வந்தார். தென் கொலம்பஸ் வந்துட்டு சில்லி எடுத்துகிட்டு வந்தார். அதான் இந்த மேப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டீஸ், இந்த மேப் வந்து நமக்கு ஓவர். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் டு செல்ஃப். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரீட் த கிவன் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த மேப் பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பிளான்டிங். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்டிங் அந்த நாற்று நடுறது. தென் க்ரோயிங் ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. தென் வாட்டரிங் அடுத்து வந்து பிளான்டிங் நட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, வாட்டர் விடுறாங்க. தென் க்ரோயிங் ஃபாஸ்ட் அந்த பயிரெலாம் வளருது. எந்த நாட்களுக்குள்ள, டேஸ் 35 to 90. தென் மேனுரிங் அப்படின்னா உரம் போடுறது. அந்த பயிர் வந்து செழிப்பாக வளரணும்னு சொல்லிட்டு உரம் போடுறது. ரிப்பனிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பனிங் அப்படின்னா வந்துட்டு அந்த இதை பண்ணுறது வந்து பீரியடை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற பீரியடுக்கு ரெடி பண்ணுறது. அந்த டேஸை தான் சொல்கிறாங்க ரிப்பனிங் ஃபாஸ்ட். 35 days அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிப்பனிங் அப்படின்னா அறுவடை செய்கிறது. அந்த பயிர் இதில் செழித்து வளருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த அறுவடைக்கு தயாராகிற கண்டிஷன் ரிப்பனிங் ஃபாஸ்ட். 30 days உரம் போட்டு 30 daysல பயிர் வந்து ரெடி ஆகிடும் ஓரளவுக்கு. தென் ஹார்வெஸ்டிங்னா அதாவது அதை வந்து அறுவடை செய்கிறதுக்கான பீரியட், ஹார்வெஸ்டிங் பாஸ்ட். நெக்ஸ்ட்டு ட்ரையிங், அதை வந்து என்ன ஹார்வெஸ்ட் பண்ணது என்ன பண்ணுறது, காய வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. 100 to 120 days. ஸோ இந்த மேப்புக்குள்ளே நமக்கு பார்த்தாச்சு. தென் இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். லுக் அட் த டேபிள் கேர்ஃபுல்லி, தென் கம்ப்ளீட் த பாயிண்ட்ஸ் பிலோ. அதாவது இந்த டேபிளை நம்ம பார்த்து நம்ம இதுக்குள்ளே ஆன்சர் பார்க்குற மாதிரி இருக்கும். குட்டீஸ் லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், த பேடி பிளான்ட்ஸ் ஆர் கிவன் மேன்யூர் ஆஃப்டர். அதாவது இந்த நெற்பயிர் வந்து எப்போ நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த பீரியட் அப்படின்னா, நல்லா எப்போ மேன்யூர் பண்ணுறது நல்லா அறுவடைக்கு அப்படின்னா 35 days. அதாவது 35 days ஒரு வாட்டர் விட்டோம் அப்படின்னு 35 to 90 daysக்குள்ளே இதாகிடும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 35 days வாட்டரிங், 35 நாளில் அது வந்து நல்லா கொஞ்சம் மேன்யூர் அறுவடைக்கு ரெடி ஆகிற கண்டிஷன் வந்துடும். த பிளான்ஸ் டேக் days இன் ரிப்பனிங் ஃபாஸ்ட். எந்த பீரியட்லேருந்து ரெடி ஆகும் அப்படின்னா மெயினாக வந்து மேனூரிங் பீரியட்லேருந்து ட்ரையிங் வரைக்கும். ஸோ அதுக்கான டேஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 to 90 days. அந்த பீரியடில் இது இதாகும். தேர்ட் கொஷின், இட் டேக்ஸ் 10 days to dash to ரைஸ். அதாவது 10 daysக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹார்வெஸ்ட்னால் என்னது, அறுவடை. அந்த இது பண்ணுறாங்க அறுவடைன்னு சொல்கிறாங்களே அதை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு த ரைஸ் கிரான்ஸ் ஹேவ் டு பி டேஷ் அண்ட் தென் ஸ்டோர்டு. அது என்ன பண்ணுவாங்க, அந்த நவதானியத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய வைப்பாங்க. நல்லா ட்ரைப்னா காய வச்ச பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஒரு பிளேஸில். அதாங்க சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து கொஷின், வி டேஷ் த கிரைண்ட் ஃபார் டேஷ் டேஸ் பிஃபோர் பாயிலிங். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து வந்து 120 days. அங்கே வந்து அட்லைன் கொடுக்கல. 120 days பிஃபோர் பாயிலிங். அதாவது 120 daysக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டோர் பண்ணதை பாயில் இது பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சது. தென் டாக் குரூப்ஸ், தென் ஷேர் யுவர் தாட்ஸ் வித் த கிளாஸ். அதாவது உங்களுடைய இதை பற்றி பேசிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு யூ யூஸ்வலி ஈட் ஆல் ஃபுட் சர்வ் டு யூ? இஃப் நாட், வாட் இஸ் ரீசன்? வாட் யூ லன்ச் அட் ஸ்கூல்? விச் ஆர் த டிஷ்ஷஸ் யூ டோன்ட் ஈட் ஆர் வேஸ்ட்? அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லன்ச் பீரியடில், உங்களோட லன்ச் டைமில் எது சாப்பிடுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, எதை வேஸ்ட்டு பண்ண மாட்டீங்க, அதை பற்றி எங்கள் பேர் சொல்லியிருக்காங்க. ஒய் டு யூ அவாய்ட் சர்டைன் ஃபுட் ஐட்டம்ஸ்? எதனால் நீங்கள் வந்து சில ஃபுட் ஐட்டம்லாம் இது பண்ணுறீங்க, அது வந்து உங்களோட ஓன் கிரியேஷனில் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். கேன் யூ திங்க் ஆஃப் வேஸ்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வேஸ்டட் இன் யுவர் ஸ்கூல்? அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸை வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க, ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதாவது அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சர்வ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத, ஹாவ் யூ சீன் ஆர் நோன் எனி ஒன் இன் நீட் ஆஃப் ஃபுட்? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, யாருக்காவது ஃபுட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஹாவ் யூ ஹெல்ப்டு தெம்? ஹவ், எப்படி அப்படின்னா டேக் ஏ பிளட்ஜ் இன் யுவர் குரூப் நாட் டு வேஸ்ட் ஃபுட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்குங்க. நான் இந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என்னால் முடிஞ்சவளுக்கு ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், அந்த ஃபுட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபாலோயிங் 5 ஆர் லைக் சர்டன் வேஸ் அண்ட் டு ஃபார்ம் எ குரூப் விச் இஸ் த ஒன் ஆஃப் தஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். இதில் வந்துட்டு எது வந்து அந்த குரூப்பில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். கார்லிக், சீசேம், மஸ்டர்ட், ஆலிவ், கார்ன். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா
All others are grown above the ground while garlic grows under the ground. இதில் வந்து எதில் வந்துட்டு கிரவுண்டுக்கு அடியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா garlic. இந்த டிஸ்டன்ஸ் பிலாங்ஸ் டு குரூப் எது அப்படின்னு பார்த்தா இதில் garlic தான். ஸோ ஆல் அதர் ஆர் above the ground எல்லாமே வந்துட்டு அந்த கிரவுண்டுக்கு அடியில் வளர்றதா வந்துட்டு while garlic grows under the ground, அதாவது garlic மட்டும்தான் என்ன ஆகும் வந்துட்டு under the groundல இதாகும். செகண்ட் ஒன், ஸோ the answer is garlicன்னு நோட் பண்ணிக்கோங்க. In certain code language, KBOVBSZ is the code for the January. இது வந்து code word January. What is the code word for October? இப்போ பாருங்களே, இப்போ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோடைய கோட் வேர்டு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஜான்வரிக்கு கீழே போட்டு பார்த்தீங்கன்னா ஜேக்கு கீழே ஜே நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் ஏபிசியில் கே வரும். ஜேகே. ஏக்கு அடுத்தது என்ன வரும் பி வரும். தென் என்க்கு அடுத்தது ஓ வரும். தென் யூக்கு அடுத்தது வி. ஏக்கு அடுத்தது பி. ஆர்க்கு அடுத்தது எஸ். ஒய்க்கு அடுத்தது இஜெட் வரும். ஸோ இதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் பாருங்களேன், இப்போ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அக்டோபர். அக்டோபர் நம்ம கீழே ரைட் பண்ணிக்கலாம். அக்டோபர் கீழே பாருங்கள் ஓ போட்டுக்கிட்டோம். மேலே அக்டோபர்னு நம்ம கேப்சலில் எழுதிட்டு கீழே பாருங்கள் ஓக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா பி வரும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் உங்கள் வீட்டில். குட்டீஸ் இங்கே பாருங்கள் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இதில் அக்டோபர் ஓக்கு அப்புறம் என்ன வரும் பி போட்டிருக்கேன். சிக்கு அப்புறம் பாருங்கள் டி வரும். டிக்கு அப்புறம் என்ன வரும்னா யூ வரும். ஓ நெக்ஸ்ட்டு பி. பிக்கு அடுத்தது சி. இ அடுத்தது எஃப் வரும். ஆருக்கு அடுத்தது எஸ். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே குட்டீஸ், இந்த லெசனுக்கான புக் பேக் இஸ் ஓவர். ஸோ இந்த டேர்ம் இஸ் ஓவர். கண்டிப்பாக எல்லா லெசன்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா லெசன்ஸுமே மிஸ் பண்ணாமல் ரீட் பண்ணுங்கள். எல்லா கொஷின் ஆன்சருமே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.